ஜி 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 கொஞ்சம் தள்ளுங்க ஜி, யூடியூப் வீடியோ எடுத்துட்ருக்கேன். உங்களை தாங்க நவுருங்க. நவுருங்கன்னா இங்கெங்க வந்துட்டுருக்கீங்க? யூடியூப் சேனலா? ஆமாங்க. புதுசா இப்போ ஊருக்கு? ஆமாங்க, புதுசு தாங்க. என்னப்பா தம்பி அப்படியா? சரி வாப்பா, நம்ம ஊருக்கு வந்திருக்கிறேன். நம்ம கோயிலை நான் காட்டுறேன், தெரியுங்களா? என்ன கோயில் தெரியுமா தம்பி? என்ன கோயிலுங்கண்ணா? முருகர் கோயில் தம்பி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டிமடையாக இருக்குதுல்ல? ஆமாங்கண்ணா. எட்டிமடையிலேருந்து அப்படியே நேரம் வேளந்தாவளம் போகிற வழியில் உள்ள அப்சிகவுண்டன் புதூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்குது நம்ம முருகன் கோயில் இருக்குது. நீ வடக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மலை மேலே கோட்டையும் தான் கட்டுவாங்க. நம்ம ஊருக்காரங்க தான் ஃபுல்லாக கோயிலை கட்டி வைப்பாங்க. எப்படி நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதுங்கண்ணா. இந்த வயசு பசங்களாம் கோயிலுக்கு வருவீங்கன்னு பார்த்தா ஊர் ஊராக சுற்றிட்டு அலையிறீங்க. பரவாயில்ல, கோயிலுக்கு வந்து சரி வா, வந்ததும் வந்துட்டேன் அப்படி நம்ம சுற்றி காட்டிடுவோம். என்னென்னு சொல்கிறது? சரிதாங்கண்ணா. அதாவது தம்பி இப்படி பார்த்தீங்கன்னாங்க தம்பி, அந்த கோயில் வந்தாலும் முதல்ல நம்ம விநாயகரை தான் கும்பிடணும். விநாயகரை கும்பிட்டு தான் போகணும். எந்த வேலை செஞ்சாலும் சரி. புது வண்டி வாங்கினாலும் விநாயகர்கிட்ட தான் மூத்த விடுவாங்க. தெரியுமில்ல உனக்கு? தெரியுங்கண்ணா. முதல் விநாயகர் கும்பிடுவோம் தம்பி, அப்புறம் மேலே படியேறி மேலே போகணும். முருகரை பார்ப்போம். சரிங்களா? சரிங்கண்ணா. தம்பி தம்பி அப்புறம் கோயிலுக்குள்ள ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாதுங்க தம்பி. ஆனால் கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு வந்துருக்குறோம். கோயிலை சுற்றி என்ன வேணும் எடுத்துக்கலாம். கோயிலுக்கு வந்துருக்குறோம், சாமி மனசு தான் வரணும். சரி, ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிடுங்க. எங்கள் தம்பி மேலே போகலாங்களா? போகலாங்க. கும்பிட்றதுக்கு முன்னாடி முருகர் கும்பிட்டு வெற்றி முருகனுக்கு ஆரோக்கியம். வாங்க தம்பி. பாதி தூரம் வந்தாச்சுங்க தம்பி. பின்னாடி பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாலக்காடுங்க. அந்த பக்கம் வாழையார் தாண்டி போகணுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு காலேஜ் இருக்குதுங்க, சிஎம்எஸ் காலேஜ். அந்த பக்கம் நம்ம அமிர்தா காலேஜ், அது எல்லா காலேஜும் இங்கே தான் இருக்குதுங்க. நேரு காலேஜ் எல்லாமே திருமணவாளையம். அப்படியே அந்த பக்கம் மெயின் ரோடு போனோங்க கேரளாங்க. இந்த பக்கம் எட்டிமடைங்க. செம லொக்கேஷனுங்க. இன்னும் கொஞ்சம் காலங்காத்தால் வந்தீங்க, நல்ல கிளைமேட்டுக்கு நிம்மதியாக சாமி கும்பிட்டு போகலாங்க. முக்கியமில்ல சாமி கும்பிட்றதுக்கு வரணுங்க. அதை விட்டு காதல் ஜோடிகள்லாம் இங்கே வந்தீங்கன்னா அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்க. அவ்வளோதாங்க. சரி வாங்க, முனி பாதி தூரம் இருக்குது, மேலே போகலாம். பார்த்தீங்களா தம்பி, கஷ்டப்பட்டு ஐயோ அம்மான்னு படியேறி வந்துட்டான். அந்த கஷ்டத்துக்கெல்லாம் கிடச்ச பலன் மாதிரி, தேவாமிர்தம் மாதிரி முருகரை பார்த்த உடனே மன திருப்தி. அந்த ஒரு அலங்காரம் ஒன்று பண்ணியிருந்தாங்க, நல்ல திருப்தியாக இருந்துச்சுங்க தம்பி. நீங்கள் பார்த்தீங்களாங்க தம்பி? பார்த்தங்கண்ணா. கீழே வரைக்கும் செம வேக்காடுங்க. மேலே வந்துன்னு வைங்க செம சில்லுன்னு இருக்குதுங்க. அதனால சிலிண்டர் கோயம்புத்தூர்னு பேர் வச்சுருக்குறாங்க. இதே கொஞ்சம் நம்ம காலம்பரம் ஒரு 6 மணிக்கு வந்துருந்தான்னு வைங்க, நல்ல பனியாக இருந்திருக்குங்க தம்பி. ஒரு வந்ததுக்கான ஒரு பிறவி பலனை பிறவி பலனை அடைஞ்சிருக்கலாங்க தம்பி. சாரிங்க தம்பி. இப்போ பாருங்க, மேலே ஏறி வந்தாச்சுங்களா, இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க தம்பி. இந்த பக்கம் பார்த்தீங்கனாலும் ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க தம்பி. இந்த பக்கம் பார்த்தீங்கனாலும் ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க. சரி ஓகே அப்படின்னு பின்னால் பார்த்தோம்னா அங்கேயும் தென்னந்தோப்புங்க. இந்த மாதிரி சுற்றி பச்சை பசேல்னு இருக்கிறாங்க. எந்நேரம் பார்த்தாலும் கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை செய்கிறோம். ஒரு நாள் வீக்கெண்டு வேணும்னா வீட்டிலே உட்காராம இந்த மாதிரி சுற்றுப்புறலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன அமைதி கிடைக்குங்க. அதை விட்டுட்டு 2 நாள் பேக்கேஜ், நான் கோவா போகிறேன், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேங்கிறாங்க. திடீர்னு இப்போ ஏதோ ஒரு ட்ரெண்ட் ஆமா தம்பி, ஏதோ வண்டி எடுத்துகிட்டு லடாக் போனால் மனசு சரியாயிருமாமா. சொல்லிடுவானுங்க தம்பி. நம்ம வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டாம், நம்ம பெட்ரோல் செலவு இருக்குது, ரூம் செலவு இருக்குது, அங்கே போனால் சாப்பாடே கிடைக்காது. அழகாக நம்ம ராமராஜ் ஒரு பாட்டில் பாடுவாருங்க தம்பி, சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் போல ஆகுமா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், ஆகுமா? ஆகாது இல்லைங்களா? நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துட்டு இருக்கிறீங்களோ? பார்த்துட்டு தான் இருக்கிறேங்க. ஏதாவது ஒரு மன நிம்மதி வேணுன்னா நம்ம கோயம்புத்தூர் பக்கம் மாறுங்க. எத்தனை கோயில் இருக்குது பார்த்தீங்களா? மேப்பில் ஓட்டிங்கன்னா வர சாரளமாக வரப்போகுது. என்ன தான் போங்க, என்ன வடி படிச்சிருக்கிறீங்களோ போங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கண்ணா. இப்போ என்ன தம்பி பண்ணுறீங்க? வேலையில் உட்காந்துருக்குறேங்க. என்ன பண்ணுறது தம்பி, கடவுளை மனசார நினச்சி செய்ய வேண்டியது செஞ்சிங்கன்னா எல்லா வேலையும் கிடைக்குங்க தம்பி. ஆனால் பெரிய கோயிலில் இல்லைங்க தம்பி, 2 கோயில் பழைய கோயிலுங்க. அங்கே நம்ம முருகர் இது இருக்குதுங்க தம்பி, இங்கே அம்மன் இருக்கிறாங்க தம்பி.
வந்தால் திருப்பியாக சாமி கும்பிட்டு போகலாம். இப்போ நாங்கள் சாமி கும்பிட்றோம், சாமி காட்டக்கூடாது, எப்போயுமே ஃபோட்டோவில் நிற்காது. அதனால் சாமி கும்பிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? வாங்க போகலாம். அது உங்களை இது இல்லைங்க, இதை ஆஃப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா தம்பி சாமி கும்பிட்டாச்சு. அதுதான் முருகருக்கு இதுங்க தம்பி, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சொன மாதிரி இருக்குது, அதாவது சின்ன கிணறு தம்பி, உர கிணறுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஆகவே ஆகாதுங்க, வத்தவே வத்தாதுங்க. அதான் எல்லாரும் கேட்குறாங்க, எப்படி மலை மேலே எப்படி கிணறு மாதிரி வந்துச்சுன்னு. அதான் முருகனோட செயல். கடவுளோட செயலை வந்து சந்தேகப்படுறவங்களுக்கு மோட்சமே கிடைக்காதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 12,000 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க தம்பி. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க தம்பி. மேலே ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 354 படி ஏறி. ஒரு ஜிம்முக்கு போய் தசபுஷன் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு 4 வாட்டி ஏறி இறங்கினா உடம்பு ஃபிட்டாக இருக்குங்க தம்பி. நான் யாரையும் குறிப்பிடலைங்க தம்பி, பொதுவாக சொல்கிறேனுங்க. நீங்கள் யார் குறிப்பிடுன்னு தெரியுதுங்கண்ணா, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதானே, கோயில் மட்டும்தானே இல்லைங்க தம்பி. அதுக்கு தவிர ஒரு 100 வருஷம் பழைய அரச மரம் ஒன்று இருக்குதுங்க தம்பி. இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சுட்ருவேன், சரிங்களா? போகலாங்களா? சரி வாங்க போகலாம். இல்லை மேப்பில் இருக்குங்க, கொடுத்துருங்க லொக்கேஷனு போட்டுறேங்கண்ணா. அப்புறம் திரும்ப நம்ம கும்மிட்டிப்பதி, அதுலேருந்து வரும்போது கும்மிட்டிப்பதி கிராமம் இருக்குதுங்க தம்பி. அந்த கிராமத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே அரச மரம் ஒன்று இருக்குதுங்க தம்பி, அது காமிச்சு விடுங்க தம்பி. கிட்டத்தட்டிங்க தம்பி ஒரு 100 வருஷம் பழமையான மரங்க தம்பி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த அந்த இது தண்டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் இருக்குதுன்னு பாருங்க. அரச மரம்லாம் இப்படி தான் இருக்கணுங்க தம்பி. இல்லை வேணாது அங்கேயே பக்கத்தில் நமக்கு ஒரு கோயில் இருக்குதுங்க தம்பி. பின்னாடி பார்த்தீங்கன்னா மழை பெய்யும்போது தண்ணி அடிச்சு கரை வரன்னு ஓடுங்க தம்பி. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பார்த்தீங்கன்னா பாலம் கட்டிருக்குறாங்க. சுற்றி காட்டுங்க தம்பி, அரச மரம் இல்லை சுற்றி பார்த்தீங்களாங்க தம்பி. நல்லா இருக்குதுங்களா? எல்லாமே நல்லா இருக்குதுங்கண்ணா. ஒரே ஒரு விஷயந்தாங்க தம்பி, நம்ம கோயிலுக்கு வரோம், நம்ம எல்லா இடத்துக்கு போகிறோம், சுற்றி பார்க்குறோம். ஸோ எந்த வேலைக்கு போகிறோமோ அந்த வேலையை மட்டும் பார்க்கணுங்க தம்பி. கோயிலுக்கு வந்தோன்னா சாமியை மட்டும் கும்பிடணும். இந்த அங்கே போய் நம்ம குப்பை போடுறது, பிளாஸ்டிக் போடுறது, சாப்பிட்டு அந்த தட்டு இதெல்லாம் அங்கே போடுறது வந்து ரொம்ப ஒரு தவறான செயல். அங்கே நம்ம போட்டுருவோம், அப்புறம் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து யாரை போட்டால் குப்பை இங்கே போட்டோன்னு அவனை திட்டுவோம். ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக இருக்கணுங்க, அப்போ தான் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி தண்ணி பகுதி இந்த மாதிரி இடம்லாம் வரோம்னா பார்த்துட்டு அது போயிடணுங்க. வந்து தேவையில்லாத பண்ணுறது, தண்ணி போடுறது அந்த மாதிரி வேலைலாம் பண்ணக்கூடாதுங்க. கோயிலுக்கு வந்தோன்னா சாமி மட்டும் கும்பிடுங்க, குப்பை எதுவும் போடாதீங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த தம்பி பாவம் சேனல் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுற அப்படிங்களாம்மா, அதை பார்த்து பண்ணி விடலாம். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைபுங்க என்ன சப்ஸ்கிரைபராக யாருங்க தம்பி? சப்ஸ்கிரைபுங்க அப்படிங்களா? அதை வீடியோ பார்க்குறவங்களா? அதை வீடியோ தான் பார்க்குறீங்க. ஏதோ 800 பேர்கிட்ட இருக்கிறீங்களாம்மா, பார்க்குறது ஒரு 100 பேர் தானுங்களாம்மா. என்னத்த சொல்ல, நம்ம ஊர் பையன் நல்லா இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற அப்படி அதை பார்க்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதான் நேற்றுக்கு மாவமே எப்படின்னா 100 டிவின்னு ஏதோ பார்த்துட்டு இருக்கிறாங்க தம்பி. நுருட்டிங்களா? ஏதாவது ஆரஞ்சு கலர் சொக்கா ஓட்டு ஒரு பையன் ஓடி நருட்டோங்களா? இப்படிங்கிறாங்க தம்பி, அது புஷ்ஷுங்கிறானுங்க. அது நானே பார்த்து இல்லைங்கண்ணா. அப்படிதான் இருக்கணும் தம்பி. முதல்ல கண்ணால் சுற்றி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அது சொல்கிறவன் தானே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரிங்க தம்பி, நீங்கள் வேறு ஏதாவது கோயில் பக்கம் போனீங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன், சரிங்களா? சரிங்கண்ணா. சரி நேரமாச்சுங்க தம்பி. அவங்க வீட்டில் போனாங்கன்னா கறி குழம்பு அடித்து வச்சுருக்குறாங்க, போய் ஒரு பிடி பிடிச்சிட்டு மதியானம் தூக்கத்தை போட்டோன்னு வைங்க, இன்னையோடனா சிறப்பாக அமைஞ்சிருங்க. சரிண்ணா, போயிட்டுங்கண்ணா. வரணுங்க தம்பி. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.